யாரோட சிறகுக்குள்ளே மூடுவாராம்? நம்ம எப்போ நம்மளோட நம்பிக்கை, உங்கள் நம்பிக்கை கர்த்தர் பேரில், இயேசு கிறிஸ்து பேரில் இருக்கோ, அவரை நீங்கள் தஞ்சமாக தேவனாக கொண்டு அவருக்குள்ளே பாதுகாப்புக்குள்ளே போகிறச்சே, எப்படி ஒரு தாய் பறவை, ஒரு கழுகு தன்னோட குஞ்சுகளை தன்னோட சிறகுகளால் மூடுமோ, அது மாதிரி அவரோட செட்டைகள் கீழேனாக்க அவருக்கு கீழே அவரோட பாதுகாப்பில் தேவனோட தஞ்சத்தில் நீங்கள் புகழ்ச்சே, அவர் சத்தியம், அவரோட ஃபெய்த்ஃபுல்னஸ் எப்படி இருக்குமா? உங்களுக்கு பரிசையும் பாதுகாப்புமா இருக்குமா? உங்களுக்கு ஒரு கோட்டையாக இருக்கும், ஒரு அரணாக இருக்கும், உங்கள் நம்பிக்கையாக இருக்கும். நீங்கள் நம்பக்கூடியவர் அவர் மட்டும்தான். நானும் நீங்களும் நம்பக்கூடியவர் ஒருவர் இருக்கானா, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஸோ அவருக்குள்ளே, அவரோட சிறகுக்குள்ளே நம்ம பாதுகாப்பாக நம்ம இருக்கணும்னு நினச்சோம்னாக்கா, நம்மளும் சரி, நம்ம குடும்பமும் சரி, நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், உங்கள் குடும்பங்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், ஊழியம் எதுவாக இருந்தாலும் நம்மளோடது எல்லாமே அவருக்குள்ளே தான் நமக்கு பாதுகாப்பு. அவருக்குள்ளே நீங்கள் நம்பிக்கை வச்சு அவரையே சொந்த தஞ்சமாக நம்பி அவர் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் அவரோட சிறகுகளை போய் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கறச்சே, அவர்கிட்ட தஞ்சம் புகழ்ச்சே, அவரோட இது எப்படி இருக்கும்? சத்தியம் உங்களுக்கு பரிசையும் கேடகமுமா இருக்கும். கேடகம்னா ஒரு கோட்டை மாதிரி பாதுகாப்பாக இருக்கும். பரிசையும் அப்படின்னாக்கா ஒரு ஷீல்டு மாதிரி ப்ரொடெக்ஷனோட அவர் பாதுகாப்பார் எல்லா நாச மோசங்களுக்கும், ஆபத்துக்கும், விக்னங்களுக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுங்க. எந்த சூழ்நிலை வேணாலும் நீங்கள் இருந்திருக்கலாம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பி, ஏசப்பா உங்கள் பாதுகாப்பில், உங்கள் செட்டைகள் நிழலில் வரேன். எப்படி ஒரு தாய் பறவையினால் தன் குஞ்சியை பாதுகாக்க முடியுமோ, அதை படைச்சவர், வானத்தையும் பூமியும் உங்களையும் என்னையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் நம்மளை பாதுகாக்க மாட்டாரா? உங்கள் நம்பிக்கை இன்னைக்கு அவர் பேரில் இருக்கட்டும். அவர் பேரில் நீங்கள் நம்பிக்கை கொள்றச்சு, நிச்சயமாக ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. அவரோட சத்தியம் உங்களுக்கு பரிசையும் கேடகமாக இருக்கும். அவர் ஃபெய்த்ஃபுல்னஸ் காட்ங்க. அவர் தான் ஃபெய்த்ஃபுல்னஸ் காட். நம்ம என்றைக்குமே, நம்ம இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்போம், நாளைக்கு வேறு மாதிரி இருப்போம். ஆனால் அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவனாக இருக்கார். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்களும் சரி, நாங்களும் சரி, ஆண்டவரே உமது சிறகுகள் நிழலில் எங்களை மூடும்படியாக எங்கள் குடும்பத்தையும், ஊழியத்தையும், சந்ததிகளையும், ஆண்டவரே எங்கள் தேவ ஜனங்கள் எல்லாவரையும், ஆண்டவரே பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் அடைக்கலம் புகுறோம் தகப்பனே. உமையை நம்பி இருக்கும்போது உம்முடைய சத்தியம் எங்களுக்கு பரிசையும் கேடகமாக, ஒரு கோட்டையாக, ஒரு தஞ்சமாக, ஒரு அரணாக, நம்பிக்கையாக இருப்பதற்காக நன்றி. ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல, சிறகுகளை விரித்து பாதுகாப்பது போல நீர் ஆண்டவரே உங்களுடைய சட்டைகள் நிழலில் எங்களை மறைத்து, மூடி மறைத்து எல்லா நாச மோசங்களுக்கும், இக்கட்டுகளுக்கும், விக்னங்களுக்கும், பாவங்களுக்கும், ஆண்டவரே எல்லா வித சடுதியான காரியங்களுக்கும், துர்ச்சன பிரவாதகத்தை விலக்கி பாதுகாப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ. உங்கள் நம்பிக்கை கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேரில் இருக்கட்டும். நிச்சயமாக அவர் சத்தியம் உங்களுக்கு பரிசையும் கேடகமாக பாதுகாப்பாக இருக்கும். ஆமீன்.